டியர் ஆஸ்பிரண்ட்ஸ், யூபிஎஸ்சி பிவைக்யூ சீரீஸில் நம்ம இந்தியன் கல்ச்சர் சீரீஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க பாருங்கள். லிட்ரரி ஒர்க் ஆத்தர் கேட்டிருக்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட் ஒன்று பாருங்கள். தேவி சந்திரகுப்தா பில்கனா. பில்கனா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஷ்மீரி போயிட்டு 10th century டைமில் வருவார். ஸோ நம்ம இந்த தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 5th century 6th centuryக்குள்ளே எழுதப்பட்டது. இது ரிலேட்டட் டு குப்தா டைனாசிட்டி. விஷாகதத்தா எழுதியிருப்பார். அதனால் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒன்று தப்பு. தேவி சந்திரகுப்தன் ரிலேட்டட் டு சந்திரகுப்தா டூ ராமகுப்தா, அவருடைய மனைவி துருவதேவி. ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி. ஸ்டேட்மெண்ட் ஒன்று தப்பு. ஹம்மிரா மகாகாவியா. ஹம்மிரா அப்படிங்கிறதே வந்து ஒரு கிங்கோட நேம் தான். சௌஹான்ஸ் கிங்ஸ் பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 12th century 13th century டைமில் 12th century டைமில் இருக்கக்கூடிய ஒரு சௌஹான் கிங் தான் கம்மிரா. ஸோ இந்த அலாவுதீன் கில்ஜி பீரியடில் நடந்த அந்த கம்மிரா கிங்கனுடைய வரலாறை பற்றி பேசக்கூடியது. மெடிவல் ஹிஸ்ட்ரி பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். நயச்சந்திர சூரி கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்கள். மிலிண்டா பன்ஹா. மிலிண்டான்றவங்க இருக்கும். அதே மாதிரி நாகார்ஜுனா ஒரு ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் குருக்கும் நடந்த ஒரு டிஸ்கஷன் தான் மிலிண்டா பன்ஹா. இந்த மிலிண்டா பன்ஹான்ற ஈவெண்ட் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, அந்த புக்கு மூலமாக மிலிண்டான்றவன் இல்லாட்டி மியாண்டன்றவன் வந்துட்டு புத்திஸ்ட்டுக்கு மாறின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது. அடுத்து பாருங்கள். நிட்டி வைக்கியமித்ரா. நிட்டி வைக்கியமித்ரான்றது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு ரிலேட்டட் டு ஒரு பெங்காலி லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோமதேவ சூரின்னு எழுதியிருந்திருக்கிறாரு. எஸ், இட் இஸ் கரெக்ட். இது மெடிவல் பீரியடில் இருந்த ஒரு ஸ்டேட் கிராஃப்ட் ஓரியன்டான ஒரு சான்ஸ்கிரிட் இருக்குது. இப்போ எப்படி வந்துட்டு அர்த்தசாஸ்திரா இயர்லியர் பீரியடில் இருந்த ஒரு ஸ்டேட் கிராஃப்ட் புக்குன்றமோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கொஷினை டஃபாக எடுத்துக்க தேவையில்லை. ஸ்டேட்மெண்ட் ஒன்று எலிமினேட் பண்ணியிருந்தாலே வந்திருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. அதனால் பர்சனாலிட்டி அவங்களோட ஒர்க்கில் வந்து கொஞ்சம் கவனம் கொடுத்து படிங்க ஃபார் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ். தேங்க்யூ.